இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இஸ்ரேல் அரசாங்கம் தி டே ஆஃப்டர் பிளான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டே ஆஃப்டர் பிளான்னா என்ன, அதில் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த திட்டம் இஸ்ரேல் மற்றும் காசாவினுடைய தலைவிதியவே தீர்மானிக்க போற ஒரு திட்டமா பார்க்கப்படுது. கூடவே இந்த திட்டத்தின் மூலமா பாலஸ்தீன மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோ ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் இவ்வளவு நாட்களாக த டே ஆஃப்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போர் முடிந்த அடுத்த நாள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாஹூ வாயவே திறக்காமல் இருந்தா அப்படி. ஆனால் இப்போ முதல் முறையாக போர் முடிந்த பிறகு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஸோ போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போகிறாங்க, யார் எது ஆள்றது அப்படிங்கிறத தானே முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே கிடையாது. ஸோ இப்போ ஒரு போரை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அதனால் ஏற்பட்ட சேதங்களை சரி செஞ்சு அந்த காசா பகுதியவே மீள்கட்டமைச்சு கொடுக்க வேண்டியதும் இஸ்ரேலினுடைய பொறுப்பு தான். ஸோ அதை எப்படி பண்ண போகிறாங்க, அதற்கு இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன, அது மட்டும் இல்லை இதற்கு மேலே வருங்காலத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையோ போரோ ஏற்பட்டக்கூடாது இல்லையா, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசுறது தான் இந்த டே ஆஃப்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்ஸ் இந்த போர் முடிஞ்ச பிறகு காசாவை மீள்கட்டமைக்கிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே நாங்கள் பண்ணுறோம், ஈவன் பண உதவி கூட பண்ணுறோன்னு சொல்லி அரபு நாடுகள் முதல் கொண்டு அமெரிக்கா வரைக்கும் சொன்னாலுமே கூட இஸ்ரேல் அரசாங்கம் இவ்வளவு நாட்களாக இந்த டே ஆஃப்டர் அப்படிங்கிறத பற்றி பேசவே இல்லை. அமெரிக்கா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 மாதமாகவே இஸ்ரேலை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இந்த போர் முடிஞ்ச பிறகு என்னதான்ப்பா பண்ண போகிற, அதற்கான ஒரு திட்டத்தை வெளியிடு அப்படின்னு சொல்லி. அப்போ கூட பெஞ்சமின் நெதன்யாஹூ அதை காதலே போட்டுக்கல. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் நெதன்யாஹூ தான் வாயை திறந்தாலே பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தா அப்படி. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நெதன்யாஹூவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே காசா நிலப்பகுதியை பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தணும், அரபு நாடுகள் பண உதவி பண்ணலன்னா என்ன, நம்மளே சொந்த காசை போட்டு காசாவை மீள்கட்டமைச்சு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுப்போம், பாலஸ்தீன மக்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவர்கள். சரி, இந்த மாதிரி நெதன்யாஹூவினுடைய தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் சொல்ற மாதிரி காசா நிலப்பகுதியை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் உலக நாடுகள் ஈவன் அமெரிக்கா கூட இந்த விஷயத்தை கடுமையாக எதிர்ப்பாங்க. யாரோட சப்போர்ட்டுமே இஸ்ரேலுக்கு கிடைக்காது. ஸோ கிளியராக நெதன்யாஹூவுக்கு ஒரு விஷயம் தெரியும், உலக நாடுகளை எதிர்த்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, ஈவன் அமெரிக்கா கூட இந்த விஷயத்தில் நமக்கு சப்போர்ட்டாக இல்லைங்கிறது தெரியும். ஸோ காசா நிலப்பகுதியை திருப்பி பாலஸ்தீன மக்களுக்கே கொடுத்தாகணும். ஆனால் இந்த விஷயத்தை ஓப்பனாக பொதுவெளியில் சொன்னால் அவருடைய கூட்டணி கட்சிகளை இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமாக அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய மெஜாரிட்டி கவர்மெண்ட்லாம் கிடையாதுங்க. ஸோ அவருக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதனால தான் எங்கே கால் வச்சாலும் நமக்கு கண்ணிவீடு தான். ஸோ இதை பேசாமல் எவ்வளோ தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்தை பற்றி வாயவே திறக்காமல் இருந்தார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓகேப்பா, இந்த போர் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டே ஆஃப்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டத்தை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஆனால் நெதன்யாஹூ வெளியிட்டிருக்கிற இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இனிமேல் இஸ்ரேலுக்கு காசாவிலிருந்து இந்த மாதிரி ஆபத்துகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி பஃபர் ஒன்று உருவாக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்படி அது என்னப்பா செக்யூரிட்டி பஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலான பார்டரில் நோ மேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிறத உருவாக்கணும். அதாவது அந்த நிலப்பகுதி உனக்கும் சொந்தம் கிடையாது, எனக்கும் சொந்தம் கிடையாது, அங்கே நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது. ஸோ இதைத்தான் நோ மேன்ஸ் லேண்ட் இல்லைன்னா செக்யூரிட்டி பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நிலப்பகுதியை உருவாக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஸ்பான்சர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை டெக்னிக்கல் அனலைசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். இது தெரியாதனால தான் பல பேரும் இதில் பணத்தை இழக்கிறாங்க. இதை பற்றி தமிழில் இலவசமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான் ட்ரேடிங் மைண்ட் செட். அவங்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த மாதிரி செக்யூரிட்டி பஃபரை உருவாக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதற்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலோட பார்டர் ஃபென்ஸ் அப்படிங்கிறத உடச்சிட்டு தான் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி அவங்கள பார்டருக்கு கிட்டையே நெருங்க விடாமல் அப்பயே தடுத்திருந்தோம்னா அவங்க உள்ளேயே வந்திருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நோ மேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிறத உருவாக்கிட்டா கண்டிப்பாக அங்கே நாங்களும் போக மாட்டோம், அவங்களும் வரக்கூடாது. அப்படிங்கும் பொழுது எங்களோட பார்டர் ஃபென்ஸுக்கிட்ட அவங்க வரவே முடியாது. ஸோ இந்த மாதிரி தாக்குதல்கள் ஃப்யூச்சரில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இப்போது இஸ்ரேல் சொல்கிற காரணமோ இல்லை அந்த செக்யூரிட்டி பஃபர் அப்படிங்கிறத உருவாக்கணுங்கிறதோ இங்கே பிரச்சனையே கிடையாதுங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நோ மேன்ஸ் ஜோன் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு சைடு அவங்க நிலப்பகுதியை விட்டு கொடுத்துட்டு பின்வாங்கணும். ஒன்று இஸ்ரேல் அவங்க பார்டர் கிட்ட இருக்கிற நிலப்பகுதியை விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா காசா விட்டு கொடுக்கணும், இல்லை இந்த ரெண்டு சைடுமே சேர்ந்து அவங்களுடைய கொஞ்சம் நிலப்பகுதியை கொடுக்கறதன் மூலமாக ஒரு நோ மேன்ஸ் ஜோன் அப்படிங்கிறத உருவாக்கணும். ஆனால் காசா ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஒரு குட்டியான நிலப்பகுதிங்க, ரொம்ப சின்ன ஏரியா தான். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வேறு சொல்லியிருக்கோம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அங்கே வாழக்கூடிய மக்களுமே ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு குட்டி நிலப்பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிலத்தை நீ வந்து இந்த நோமேன் ஜோனுக்கு கொடுத்துட்டு பின்வாங்கணும் அப்படின்னா அவங்க வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இன்னுமே சுருங்கி போயிடும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதனால தான் அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டி பஃபர் அப்படிங்கிறத உருவாக்குனாலும் காசா நிலப்பகுதியை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நெத்தன்யாஹூ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த டே ஆஃப்டர் அப்படிங்கிற திட்டத்தில் காசாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை வச்சு தாங்க நாங்கள் நோமேன் ஜோனை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி இது இப்போ பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கு. இது மட்டும்தான் பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லைங்க. ஸோ இந்த திட்டத்தில் அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காசாவை மீள்கட்டமைக்கிறதுக்கு சவுதி அரேபியா, UAE மாதிரியான அரபு நாடுகள் உதவி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, மீள்கட்டமைக்கிறதான அதில் யார் உதவி செஞ்சால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரபு நாடுகள் எல்லாம் உதவி செய்யறன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடு உருவாக்கி கொடுத்தாதான் நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் வெளியிட்ட இந்த டே ஆஃப்டர் பிளான் அப்படிங்கிறதுல பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதை விட முக்கியமாக அந்த பாலஸ்தீன நிலப்பகுதியை யார் நிர்வகிக்கிறது அப்படிங்கிறத கூட அவங்க தெளிவாக சொல்லலை. ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டியை வச்சு இந்த நிலப்பகுதியும் நிர்வகிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய முக்கியமாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூவினுடைய கவர்மெண்ட்டுக்கும் அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கும் பாலஸ்தீன் அத்தாரிட்டினாலே பிடிக்காது. நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம் எப்படி இஸ்ரேல் அரசாங்கம் சமீபத்தில் இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. ஆனால் பாலஸ்தீன் அத்தாரிட்டி கடைசி நேரத்தில் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நாங்கள் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள். அதில் இன்னுமே பல விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்னாலே பிடிக்காது. ஸோ அதனால் அவங்க அந்த டே ஆஃப்டர் பிளானில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, லோக்கல் அஃபீஷியல்ஸை வச்சோ இல்லை அப்படின்னா மக்களை ஆட்சி பண்ணுறதுல முன் அனுபவம் உள்ள நபர்களை வச்சோ நாங்கள் வந்து இந்த காசா நிலப்பகுதியை நிர்வகிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி காசாவை நிர்வகிக்க இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு கத்தார் கூடயோ ஈரான் அரசாங்கத்துக்கூடயோ எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது, அவங்க இவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இஸ்ரேல் அரசாங்கம் அந்த திட்டத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யார் நிர்வகிப்பாங்க, அப்படி நிர்வகிக்கிறவங்க என்னவெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர பாலஸ்தீன மக்களுக்குன்னு நாங்கள் ஒரு தனி நாட்டை உருவாக்கி கொடுப்போம் அப்படிங்கிறத எங்கேயுமே இஸ்ரேல் அரசாங்கம் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் தனி நாடு உருவாக்குனாதான் நாங்கள் காசாவினுடைய மீள்கட்டமைப்புக்கு உதவி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுவுமே வந்து ஒரு முட்டு சந்தில் போய் நின்றுருக்கு. கடைசியாக இஸ்ரேல் இராணுவம் எப்போ வெளியேறுவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அதில் பதிலே இல்லைங்க. ஸோ அவங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ வெஸ்ட் பேங்க்கில் எப்படி இருக்குது, எப்போ வேணால் இஸ்ரேல் இராணுவம் உள்ளே போயிட்டு என்ன வேணால் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் காசா ஸ்ட்ரிப்லேயும் இருக்க போகுது. இஸ்ரேல் இராணுவம் எப்போ வேணாலும் உள்ளே வருவாங்க, எங்கேயாச்சும் ஹமாஸ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க கூட சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த முழு சுதந்திரம் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எப்போ ஹமாஸினுடைய ஆபத்து இஸ்ரேலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உணர்றாங்களோ அது வரைக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஒரு பகுதி காசாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இராணுவம் கான் யூனிஸ் பகுதிகளில் தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து நாங்கள் ராஃபாவுக்கு முன்னேற போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே கூட மறுபடியும் இந்த ஆல்ரெடி சண்டை முடிஞ்ச பகுதி நார்த்து காசா இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமாக காசா சிட்டி மாதிரியான பகுதிகளில் என்னதான் அங்கெல்லாம் சண்டை முடிஞ்சிருந்தாலுமே கூட இப்போ மறுபடியும் ஹமாஸ் இயக்கம் அவங்களுடைய அஃபீஷியல்ஸை வச்சு அந்த பகுதியெல்லாம் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம்.
ஸோ இதனால் மறுபடியும் இஸ்ரேல் அங்கே அட்டாக்ஸ் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதே விஷயத்தை தான் இந்த டே ஆஃப்டர் பிளான் அப்படிங்கிறதுலையும் இஸ்ரேல் அரசாங்கம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த போர் முடிஞ்ச பிறகு காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட மனசை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது காசா ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதனால் குழந்தைகளோட எஜுகேஷனில் இஸ்ரேல் அரசாங்கம் தலையிட ட்ரை பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு சவுதி அரேபியா மாதிரியான அரபு நாடுகளுடைய உதவிகளையும் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் அரசாங்கம் இந்த டே ஆஃப்டர் பிளான் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களும் அதில் இருக்குது. ஸோ ஃபைனலாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேலினுடைய இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.